ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து 15th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். 15th சாப்டர்ல ஒரு 10 இது வந்து ஸ்லோகங்கள் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப மீதி இருக்கிற அந்த 10 பார்க்கணும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஆழமானது அப்படின்னு போன கிளாஸ்லயே பார்த்தோம். இந்த சாப்டரோட வந்து ஆக்சுவலா அஷ்டவக்ர கீதையை சொல்ல வேண்டிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆயாச்சு. 298 ஸ்லோகங்கள்ல நம்ம இந்த சாப்டர் முடிக்கும் போது we would have covered 145 ஸ்லோகாஸ். இது வந்து 50% தான். இன்னும் 50% இருக்கு. அந்த 14, 15, 16, 17, 18, 20 எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆழமானது அப்படின்னு சொல்றதை விட இந்த கருத்துக்களையே, இதுதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, இந்த கருத்துக்களையே மிகவும் மிகவும் ஷார்ப்பா மண்டையில் அடிச்ச மாதிரி சொல்ற. அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பத்தாது. ஐ வில் டேக் அ பிரேக். அதுக்குள்ள நம்ம இப்ப வேற ஒரு இது தண்டராஜ் சார் கிளாஸ் ஆரம்பிக்க போறாரு இதே டைம்ல. சோ நான் வந்து அந்த அந்த அத்தியாயங்கள்ல எனக்கு புரிஞ்சு என்னால நல்லா சொல்ல இயலும் அப்படின் போது we will come back to this again. ஓகே, இப்ப இந்த ஒரு இது அதை பார்க்கலாம். இப்ப இந்த சாப்டர்னு இல்ல, இவ்வளவு நாள் மட்டும் என்னத்த சொல்லியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஜிஸ்ட் மாதிரி பாக்குறோம். ஒரு விஷயம், நீ இந்த உடல் அல்ல, நீ பரிசுத்தமான ஆத்மா, பரிசுத்தமான அந்த பிரம்ம சுப்ரீம் கான்சியஸ்னஸ், நீ ஒரு பகுதி, உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அலைக்கடலை போல உன் சித்தத்தில் மாயாமயமான இந்த உலகம் தோன்றி தோன்றி மறைகிறது. இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வேரியஸ் லெவல்ல புரிஞ்சுக்கலாம். அந்த காஸ்மிக் லெவல், அந்த பிரம்மத்தின் படைப்பின் நிலையில, அப்புறமா அதை அப்படியே பர்குலேட் பண்ணி இந்த உலகத்தின் நிலையில, இந்த உலகத்தை விட்டுட்டு எனக்கானதாக அப்படின்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தோன்னா, ஆழ்கடல் போன்றவன் நீ. பிரபஞ்சம் இந்த கடலில் தோன்றும் அலைகளை போல தோன்றி தோன்றி மறைகிறது. இது வந்து it becomes a statement and we are able to understand this statement as a meaning for the words, but how much we are able to grasp it அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு இல்லையா? இப்போ இந்த பிரம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஹையர் காஸ்மிக் லெவல்ல எடுத்துக்கலாம். இந்த பிரம்மம் என்பது ஒரு பெரிய கடல், சரிங்களா? அதுல வந்து அதுதான் படைக்கிறது. பிரகிருதி என்னும் கொண்டு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அந்த பிரம்மம் படைக்கிறது. எப்படி படைக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த இதுல பார்த்தோம், இந்த 4 states of consciousnessல நமக்கு கனவு எப்படி வருதோ, கனவுல வந்து நான் என்னென்னவோ எல்லாம் பண்றேன், அந்த என்னென்னவோ எல்லாம் பாக்குறேன், அதுக்கெல்லாம் எனக்கு மெட்டீரியல் ஐ டோன்ட் ஹேவ். அதுக்கு ஒரு சாலிட் பிரகிருதி மயமான ஒரு மெட்டீரியல் என்கிட்ட இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி போய் படுத்தானா ஒரு 4 கனவு வருதுன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஹவு டிட் ஐ கிரியேட்? என்னுடைய சித்தத்தில் அந்த விதமான ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கான ஒரு மெட்டீரியல் காஸ்ட் இல்லாமலேயே எனக்குள்ள அது தோன்றுது. அந்த மாதிரி தான் பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு ஒரு மெட்டீரியல் காஸ்ட் தேவையில்லை. அதோட இன்டெலிஜென்ட்ல இருந்து இட் வில் கிரியேட் த மெட்டீரியல் காஸ்ட். அண்ட் இப்ப குயவன் மண்பாண்டம் செய்யறதுக்கு அவனுக்கு மண்ணு வேணும். மண்ணை வச்சு நம்ம விதவிதமான பாண்டங்கள் செய்யலாமோ ஒழிய, அந்த மண்ணு என்ற அந்த உபாதி, அந்த மெட்டீரியல் காஸ்ட் அவனுக்கு வேண்டி இருக்கு இல்லையா? ஆனா கனவுல நான் வந்து அமெரிக்கா போறேன்னா எனக்கு ஃபிளைட் டிக்கெட்டும் வேண்டாம், நான் அமெரிக்காவுக்கு ஒரு ஃபிளைட்டும் வேணாம், நான் ஏர்போர்ட்ல நடக்கும் வேணாம், நான் பாடு மனசுலயே வந்து அமெரிக்கா போயிடுவேன். அங்க மெட்டீரியல் காசு இல்லை.
அந்த ஒரு கனவுன்ற ஒரு விஷயத்த நம்ம நல்லா கிராஸ் பண்ணிட்டானா இந்த பிரம்மத்தில், இந்த பிரம்மம் ஒரு பெரிய கான்சியஸ்னஸ், அதுல இந்த ஜெகத் என்ற வேவ்ஸ் தோன்றி தோன்றி எங்க தோணுச்சு, எப்ப அழிஞ்சது? சத்தியலோகம், திரேதாய யுகம், அப்புறமா துவாபர யுகம், கலியுகம்னு இத்தனை யுகம் வந்தது. இந்த சத்திய யுகம் வரும்போது இதே பிரபஞ்சம்தான், இதே பிரம்மன் தான், அது வேற பிரம்மம் எல்லாம் கிடையாது. அதே பிரம்மத்துல சத்திய உலகம் தோணுச்சு, சத்திய யுகம் தோணுச்சு. அது என்னாச்சு, கொஞ்சம் எத்தனோ கோடி கல்ப கோடி காலங்கள் இருந்து அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு யுகம் வந்தது, அதுக்கப்புறமா இன்னொரு யுகம் வந்தது, அதுக்கப்புறமா இன்னொரு யுகம் வந்தது. இந்த யுகங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரம்மத்தில் தோன்றி தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா? சோ இதுதான் நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம். இது போல இது புரியுது, பிரம்மத்துல நிறைய உலகம் தோணுச்சு, ஆத்மத்துல இருந்து சனாதனத்துல இருந்து இருக்கு, எல்லாமே எனக்கு புரியுது. இந்த எல்லா யுகங்களிலும் நான் எங்க இருக்கேன்? நான் இருந்தேன் அப்படின்றதுதான் நம்மளோட ஸ்கிரிப்சர் சொல்றது. ஏன்னா நான் என்பது அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அது ஒரு உடலுக்குள்ள போகும், உடல்ல இருந்து வெளியில வரும், உடலுக்குள்ள போகும், உடல்ல இருந்து வெளியே வரும். இந்த ஒரு யுக முடிவுல அது அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாயிடும். இதுதான் நம்ம புரிஞ்சுருக்க ஒரு படைப்பின் தத்துவம், புரியுதா? அது அப்படியே இருக்கட்டும். சோ இந்த எல்லா யுகங்களிலும் நானும் தோன்றி 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 இருந்தேன். அப்ப ஏன் நான் ஞாபகம், கிருஷ்ணரோட எல்லாம் நான் இருந்திருக்கேனா? அப்ப ஏன் எனக்கு தெரியலன்னா, அதுதான் அந்த மாயா மலம் என்று சொல்லக்கூடிய அந்த மாயா நம்மள அஜ்ஞானம் என்பது நம்மள மறக்கடிக்க வைக்குது. இப்ப ஞாபகம் வச்சிருந்தா ரொம்ப கேவலமா இருக்கும் இல்லையா? இந்த ஹஸ்பண்ட் தான் என்ன போன ஜென்மத்துல என்ன குத்தி கொன்னாருன்னா how can I live with this ஜென்மா? அது ரொம்ப கேவலமா போயிடும் இல்லையா? என் குழந்தை அடுத்த ஜென்மத்துல என்ன குத்தி குத்தி கொல்ல போறதுன்னு அப்படின்னு ஒரு தாட் எனக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். அதனால நம்ம இந்த வாழ்க்கையும் வாழவே முடியாது. இட் இஸ் குட் தட் வி ஃபர்காட். பழைய ஜென்ம ஞாபகம் இல்லாதது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லும். பகவானுக்கு தெரியும் எது நமக்கு ஞாபகத்துல இருக்கணும், எது நமக்கு ஞாபகத்துல இருக்க கூடாது. இதேதான் கிருஷ்ணர் சொன்னோம்ல, எனக்கு எல்லாம் ஞாபகம் குருஜி, நிறைய 5000 வருஷம் நான் வெயிட் பண்ணி உங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா, அப்ப 5000 வருஷம் கழிஞ்சது அவருக்கு ஞாபகம் இருக்கு. கிருஷ்ணர் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். நீ நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், நான் சூரிய பகவானுக்கு இந்த விஷயம் எல்லாம், இந்த ஞானத்தை சொன்னேன்னா அர்ஜுன் என்னையா வளர்ற, நீ இப்பதான் பிறந்த, நீ பிறந்ததெல்லாம் எனக்கு தெரியுமே, அப்ப நீ எப்படி இருந்தானா? நான் பிறந்து பிறந்து திருப்பி திருப்பி இந்த உலோகத்துக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, நீயும் அந்த மாதிரி வந்த, ஆனா அது உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டாதான் இந்த பிரபஞ்சம் என்னும் பெரிய கடலில் அலைகளை போல இந்த யுகம் வேற யுகமா 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 தோன்றி தோன்றி அழியுது அப்படின்ற விஷயம் ஓகே, ஐ அக்செப்ட், புரியுது எனக்கு. இப்படிதான் ஆச்சா? ஓகே. இந்த ஜெகத், சாரி, பிரம்மம் கான்சியஸ்னஸ் அது கடல், ஜெகத் அதுல தோன்றக்கூடிய ஜெகத்னா இந்த காஸ்மிக் கிரியேஷன், அது ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்து போகுது. ஓகே, இது எனக்கு புரியுது. இதுல நான் எங்கேன்னு வந்தேன் அப்படின்னா, இப்ப அந்த ஒரு லெவல்ல விட்டுடலாம், நம்ம லெவல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னோட கான்சியஸ்னஸ் போன ஜென்மா அடுத்த ஜென்மா அதெல்லாம் இந்த ஒரு ஜென்மா லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஓகே, இந்த ஜென்மத்துல நான் குழந்தையா இருந்தேன், 5 வயசு பொண்ணா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன். அந்த அது எந்த சித்தத்துல? அப்பவும் இதே சித்தம் தான், இதே சைத்தன்யம் தான், இதே கான்சியஸ்னஸ் தான் இருந்தது. சரியா? அந்த 5 வயசு ஜெயஸ்ரீ ஒரு அலையா தோன்றி, அது 7 வயசு ஜெயஸ்ரீயோட அந்த எப்படி கடல் அலைகள் சுருண்டு சுருண்டு வருமோ, இந்த 5 வயசு ஜெயஸ்ரீ 7 வயசாகி 17 வயசாகி 27 வயசாகி இன்னைக்கு 70 வயசு மட்டும் அந்த அப்படியே போயிருக்கு. அப்போ 5 வயசு ஜெயஸ்ரீ இப்ப இல்ல, 17 வயசு ஜெயஸ்ரீ இல்ல, 87 வயசுலயும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. சோ இப்ப இருக்கிற ஒரு அலை, இப்ப நம்ம பீச்ல போய் உட்கார்ந்துகிட்டு ஒரு அலைய நம்ம
பார்த்தோம்னா அது சுருண்டு சுருண்டு அந்த தண்ணி வந்து ஒரு அலையா வர்றது எனக்கு தெரியுது. அப்புறமா இன்னொரு அலைக்குள்ள அது போய் அந்த அலையில இருந்து தண்ணி அடிச்சுன்னு வருது, அது திரும்பி போறதுக்குள்ள அந்த அலை எப்படி தோன்றுறதுன்னு என்னால் சொல்ல முடியல. எந்த அலை இப்ப மறைஞ்சது, இப்ப இருக்கிறது அப்பயே நான் பார்த்தேன். இட் இஸ் சோ கன்ஃபியூசிங். நம்மளால இந்த ஒரு அலை இதோ தோன்றியது, இதோ என் கால் கிட்ட வருது, இதோ இது போகுது அப்படின்றது வந்து ஒரு பர்ஃபெக்டா நம்மளால புரிய முடியாதது. அது போலதான் என்னுடைய வாழ்க்கையும் 5 வயசு பொண்ணு, 7 வயசு பொண்ணு, 17 வயசு பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு, குழந்தை பெற்ற பொண்ணு, கலவையான பொண்ணு, தாத்தாவான பொண்ணு, இதெல்லாம் வந்து சுருண்டு 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 அந்த அலை. there is a continuum of waves but not the same way. புரியுங்களா? அலைக்கடல்ல அலைகள் ஒண்ணு 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 அலைகள் நிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சித்தம் என்னும் ஒரு பெரிய கடலில் அப்படியே மாறி 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 இருக்குதே ஒழிய அந்த மாற்றங்கள் எனக்கு தெரியல. அந்த மாற்றங்கள் இந்த சித்தத்தில் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? சோ இங்க என்னுடைய கான்சியஸ்னஸ் ஒரு பெரிய மகா சமுத்திரமாகவும், அதுல என்னுடைய மாறி மாறி வந்த இந்த வாழ்க்கையும் இந்த நினைவுகளும் இந்த நிகழ்வுகளும் கடலில் தோன்றிய அலைகள் போல திருப்பி திருப்பி தோன்றி தோன்றி மறைஞ்சின்று இல்லையா? இந்த ஒரு விஷயம் இப்ப நமக்கு புரியுதுங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு அட்லீஸ்ட். ஓகே, கொஞ்சம் புரியுறது. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நம்ம இத போயிட்டு என்ன பெரிய லாபம், என்ன பெரிய நஷ்டம்? காலையில யாரு பிரபாவத்தை என்ன கேட்டுட்டு இருந்தா, நீங்க சொல்றீங்க இந்த பாடி இஸ் நாட், ஐ எம் நாட் த பாடின்றது. அது புரிஞ்சாலும் அது வந்து என்னால மனசுல வந்து உள்வாங்க முடியலையே அப்படின்னு. உள்வாங்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் இந்த மனதை, இந்த உடலை விட்டு மனதை விட்டு வெளியில வந்தா எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் எப்படி வெளியில வர முடியும்? சித்தத்தால நான் வந்து டிராவல் பண்ண முடியும். ஐ கேன் கோ டு அமெரிக்கா, ஐ கேன் கோ அண்ட் see my daughter. அப்படியே நான் வந்து கனவு கண்டுட்டு போலாமே ஒழிய அந்த கனவு காண்பதற்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு, அப்பா சுபா இப்படி இருக்கா அப்படின்னு நான் மனதிற்குள்ள அனுபவிப்பதற்கும் இந்த மனது வேண்டியிருக்கு. இந்த மனதுனால இந்த உடம்பு இல்லாம மனது தனியா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடலை விட்டு நான் எப்படி மறப்பது? நான் இந்த உடல் இல்லை அப்படின்னு நீ எத்தனை 1000 தடவை நீ கல்வெட்டுல எழுதி கையில கொடுத்தாலும் நம்மளால வந்து அதை புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய உணர முடியாது. ஏனென்றால் நம்மளால இந்த உடலை விட்டு வெளியில இருப்பது என்பது முடியாத காரியம். அப்ப ஏன் சொல்ற இதெல்லாம் அப்படின்னா, இந்த உடல் எனக்கு ஒரு கருவி. இந்த மனது இந்த கருவியில் இந்த கருவி செயல்பட்டு கொண்டு இருப்பதற்காக அதனுடைய கருத்துக்கள் கோவையாக இருப்பது என்னோட மனது. ஆனா நான் என்னத்தை புரிஞ்சுக்கணுங்க? இந்த கருத்துக்களும் இந்த எண்ணங்களும் இந்த உணர்ச்சிகளும் சாஸ்வதம் அல்ல அப்படின்றதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இதுல வந்து இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அடிக்கடி சொல்றாங்க, எல்லாம் இதுல இருக்குதும் நீதான், நீதான் எல்லாத்துலயும் இருக்க, எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான் உனக்குள்ள இருக்கு. சரி, ஓகே, அதையும் வந்து என்னால 100% உணர்ந்து மனதுல ஏத்துக்க முடியல. எப்படி இந்த கடல்ல நிறைய அலைகள் வருது அப்படின்னு நம்ம புரியுது. ஒரு அலை இன்னொரு அலையோட அக்கா அலை, தங்க அலை, தம்பி அலை, நல்ல அலை. நம்ம இந்த அலைகளை விட்டு தாண்டி கொஞ்சம் கடலுக்குள்ள போலாம். கடலுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு பெரிய நீர் தொகுதி இல்லைங்களா? இதுல எல்லாம் அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்னும் ஒரு அலை, பெரிய கடல், பெரிய சமுத்திரம் இருக்கு. இந்த கான்சியஸ்னஸ், எனக்குள்ள இருக்க கான்சியஸ்னஸ், உனக்குள்ள இருக்க கான்சியஸ்னஸ், உனக்குள்ள இருக்கிற கான்சியஸ் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இந்த கடல்ல எடுத்துட்டேன்னா
இந்த இடத்துல இருக்க தண்ணி இந்த இருக்கிற தண்ணி வேற அப்படின்னு நம்ம அதெல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. அதே மாதிரி என்னுடைய கான்சியஸ்னஸும் உன்னுடைய கான்சியஸ்னஸும் ஒன்றுதான் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அந்த சமுத்திரம் தண்ணியில கம்பார்ட்மெண்ட் இல்ல. ஆனா நான் என்ற வந்த உடனே இந்த பாடிக்குள்ள இருக்கேன் நான். என்னோட கான்சியஸ்னஸ் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸை விட வேறுபட்டதுதான். புரியுதுங்களா? சோ when I realize and get the enlightenment, எனக்குள் இந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியும் அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜியும் ஒன்றுதான் அப்படின்னும் போது இது புரிய ஆரம்பிக்கும். இதற்காக நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த அஷ்டவக்ரர் சொல்லிட்டே இருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? கடலின் நீர்ல ஒரு பகுதி மற்றொரு பகுதியை அந்த பகுதியை நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த பகுதியை நான் ஏத்துப்பேன் அப்படின்ட்டு கடல் நீர்ல ஒரு பகுதி சொல்றது எப்படி மீனிங்லெஸ், எப்படி ஒரு அபத்தமான விஷயமோ அது மாதிரிதான் என்னுடைய கான்சியஸ்னஸ். உன்னை பிடிக்கும், அவனை பிடிக்காது, உன்னை ஏத்துப்பேன், அவனை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற இந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள இருக்குது. அதுதான் அஷ்டவக்ரர் இங்க முக்கியமா சொல்றது 15வது ஸ்லோகத்துல. விபாகம், விபாகம்னா பார்ட்டிஷன்ஸ். இத விட்டுடு. தியஜ விவாகம் சந்தியஜ, இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல விட்டுடு, அத விட்டு வெளியில வா. வெளியில வந்தாதான் நமக்கு இந்த ஆனந்தமயமான இந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் த கான்சியஸ்னஸ் நமக்கு புரியும். அது புரிய மாட்டேங்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே நிமிஷம். இதுல நான் ஒரு கேப்ஷன் மாதிரி கொடுத்து அண்டர் தட் கேப்ஷன் இந்த சாப்டரை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு யோசிச்சு வச்சேன். குருஜி சொன்னதுதான், ஐ எம் சம்படி, ஃப்ரம் சம்படி டு நோபடி, ஃப்ரம் நோபடி டு எவ்ரிபடி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம இந்த அஷ்டவக்ர கீதையில இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 10 ஸ்லோகங்களை வச்சு இந்த ஒரு மாற்றத்தை நமக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல ஐ எம் சம்படி, ஐ ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி. நான் இப்படிதான், நான் என்ன போய் இப்படி இந்த வேலை பண்ண சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னும் போது என்னை பத்தி எனக்கு கருத்து, என்னுடைய கருத்துக்கள் என்னை மற்றவர்களுடன் ஒட்ட முடியாமலோ இல்லைன்னா ஐயோ இவங்களாம் என்னாலங்க எல்லாம் ஆர்ட் ஆஃப் லிவிங்க சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த கூட்டின்னு எடுத்துட்டு போறது எனதாக நான் உணரக்கூடிய நிலை ஒண்ணு, எனது அல்லாததுன்னு ஒண்ணு. இங்கதான் அந்த ராகத்வேஷ ஆசா பாசங்கள் வருது. அது ஏன் வருதுன்னா, ஐ ஃபீல் தட் ஐ ஹாவ் மை ஓன் ஐடென்டிட்டி. நான் ஜெயஸ்ரீ, நான் இவரோட வைஃப், என்னை எப்படி நீ அங்க போ சொல்லலாம், என்னை எப்படி அந்த வேலையை செய்ய சொல்லலாம்ன்ற அகங்காரம். இது என் வீடு, இதுக்குள்ள இந்த மாதிரி அழுக்கெல்லாம் பண்ணாதீங்க, திஸ் இஸ் மைண்ட். அந்த மமக்காரம், இந்த அகங்காரம் மமக்காரம் எல்லாமே என்ன மற்றவர்கள்ல இருந்து தனிமைப்படுத்தி காட்டுது. நான் என்ன ஒரு டப்பாக்குள்ள போட்டு மூடி வச்சுக்கிறேன். அஷ்டவக்ரர் என்ன சொல்றாரு, அந்த டப்பாவை திறந்து தூக்கி போடு. விவாகமிதி சந்தியஜ, அதை விட்டுடுமா, அதை வெளியில வந்தனா நீ ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பிகாஸ் ஆஃப் அவர் ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி. அப்போ இதுல இருந்து ஐ எம் நோபடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? இந்த மனதின் பக்குவம் என்னத்த பெருசா நான் 16 வயசுல எத்திராஜ் காலையில படிச்ச ஜெய்ஷியா நானு இல்லையே. அப்ப நான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன். நான் கெமிஸ்ட்ரி பரீட்சை எல்லாம் எழுதினேன். இப்ப நானும் அதே ஜெய்ஷியா, நானும் போய் பரீட்சை எழுதுறேன் அப்படின்னு போக முடியுமா? முடியாது. பிகாஸ் அந்த ஒரு நிலையை நான் தாண்டி வந்துட்டேன். புரியுது? நான் அமெரிக்காவுக்கு போய் என் குழந்தைங்களை எல்லாம் பார்த்துட்டேன், நான் பாட்டியா இருந்தேன். இப்ப அதை தாண்டி வந்துட்டேன். இப்ப இருக்கிறது
என்னுடைய பழைய ஞாபகங்கள், பழைய நினைவுகள் இருக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நினைவுகள் இருக்கு, சில நினைவுகள் மறந்து போச்சு. 16வது பர்த்டேக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு மறந்து போச்சு. 16வது வயசுல எந்த காலேஜ்ல எத்ராஜ்ல இருந்தேன். அது சில நினைவுகள் நமக்கு ஞாபகம் இருக்கு, ஃபைன் டீடைல்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? அந்த நினைவுகள் சாஸ்வதம் இல்லை. அப்ப இஸ் தேர் பைஃபர்கேஷன் ஆர் அ கிளாசிபிகேஷன் ஆஃப் மை மெமரிஸ்? இந்த மெமரி அழியக்கூடிய மெமரி, இந்த மெமரி அழியாத மெமரி. இது அழியக்கூடியது, இது அழியாத மெமரின்னு யார் சொல்றா? நான் தான் அதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன். நான் தான் அதை திருப்பி திருப்பி, எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு? நான் எந்த காலேஜ்ல படிச்சேன், நான் எந்த காலேஜ்ல படிச்சேன்னு தெரியலையா? சொல்ல மாட்டோம். பிகாஸ் ஐ ஆம் ஹோல்டிங் ஆன் டு த ஃபேக்ட் தட் ஐ ஆம் ஃப்ரம் எத்ராஜ் காலேஜ். அப்படின்னு சில நினைவுகளை வந்து நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம், சில நினைவுகள் வந்து நம்மளை விட்டு போச்சு. நவ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு லீவ், இந்த நினைவு நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோமே, இந்த நினைவுகள் தூக்கி போட வேண்டாம், அதை மறக்க வேண்டாம். அதுல இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு யாரன்னா வந்து நீ என்ன எந்த ஸ்கூல்ல வேலை பண்ணேன் அப்படின்னு எனக்கு மறந்து போச்சுன்னு நான் சொன்னேன், எனக்கு பைத்தியம் நினைச்சு சேர்த்து விட்டுருவாங்க. கேட்டானா ஐ ஜஸ்ட் ஓபன் தட் கம்பார்ட்மெண்ட், யா ஐ வாஸ் ஒர்க்கிங். பட் எப்ப பார்த்தாலும் நான் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லின்னு தெரிய மாட்டோம். புரியுதுங்களா? சோ சில நினைவுகள், நிறைய நினைவுகள் வாழ்க்கையில வந்து மறைஞ்சு போகுது. சோ இந்த நினைவுகள்ல நான் இப்பேற்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற ஒரு கருத்துக்கள்ல இஃப் ஐ எம் ஏபிள் டு டிரான்சென்ட் தட் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட் and identify myself with my own pure consciousness, with the pure intelligence, then only I will be transgressing from I am somebody to I am nobody. I am nobodyன்னு நம்ம எங்கேயோ காணாம போக வேண்டியது இல்லை. ஸோ அந்த I am nobodyன்றது வரும்போது மனசு வந்து கொஞ்சம் விசாலமாகும். இது வந்து அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றேன், இந்த ஒரு நிலைக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னா, கருத்துக்கள் மாறக்கூடியவை, ஜெகத் மித்யா, இதெல்லாம் பொய்யான லோகம் அப்படின்னு இந்த சினிமா பாட்டுல எல்லாம் நிறைய கேட்டு கேட்டு நமக்கு வந்து அதுல வந்து ஒரு விரக்தியான ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க. அது தப்பு. இந்த ஞானம் நமக்கு விரக்தியை கொடுக்க கூடாது, நிம்மதியை தரணும். எல்லாமே பொய்யா, என்னத்த பெருசா அப்படின்னு ஒரு பெரிய வசனம் பேசணும்னு வச்சுக்கோங்க, இதுல பொய்ன்னு சொல்றதுக்கு இல்லை. எப்படி பொய் நான் தான் பாக்குறேன்னு. சோ இந்த மித்யா அப்படின்ற வேர்டை வந்து நம்ம தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் சரியா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பொய் அல்ல, உண்மையும் அல்ல, சாஸ்வதம் இல்லாதது. என்னுடைய கருத்துக்கள் சாஸ்வதமானது அல்ல. நான் நினைச்சேன் இந்த பையன் ரொம்ப நல்லவன், என்னை பார்த்துப்பான்னு நினைச்சேன், இப்ப அவன் இல்ல. See, I am just giving my own example. Some people said that நீங்க தான் அப்பா அம்மா, உங்களை விட்டுட்டு நான் எங்கே போக மாட்டேன், நான் தான் உங்களை கடைசி மட்டும் பார்த்துப்பேன். ஓ வெரி குட், நமக்குன்னு ஒரு பையன், நம்ம பசங்க எங்கேயோ இருந்தாலும் நம்ம பையன் மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்னு இஃப் ஐ ஸ்ட்ராங்லி ஹோல்ட் ஆன் டு தட், இவன் என்ன பார்த்துப்பான்னு இஃப் ஐ கீப் தட், அந்த ஒரு எண்ணத்துல ஒட்டின்னு இருந்தேன்னு வச்சுக்கலாம். இப்போ டியூ டு சம் சேஞ்சஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அண்ட் அரவுண்ட் us, he is not able to be with me. அவன் எங்கேயோ போயிட்டான். சரியா? இப்போ அவன் அன்னைக்கு சொன்னது என்ன, ஏமாத்துறாங்கப்பா பசங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நம்ம வரவே கூடாது. அன்னைக்கு அவன் சொன்னது 100க்கு 100 சத்தியம். இன்னைக்கு அந்த நிலையில அவனால இருந்து பார்த்துக்க முடியாம போனதும் சத்தியம். அதுல வெறுப்போ இதுவோ கிடையாது. இட் இஸ் ஓகே, அவங்க வாழ்க்கையிலுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன முதிர்ச்சியில நான் இதையெல்லாம் பார்க்கும்போது கருத்துக்கள் மாறக்கூடியது. இப்ப நான் என்ற அந்த நோபடியில ஐ வில் கெட் எஸ்டாப்ளிஷ்ட் இன்டு தட். தென் நான் இந்த நிகழ்வுகளிலும் இந்த கருத்துக்களிலும் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்க மாட்டேன்.
அந்த இடத்துலதான் நம்ம இந்த மனதுன்றது எவ்வளவு தூரம் உண்மையானது, அது எவ்வளவு தூரம் வேணும், அதே சமயத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம், கருத்துக்கள் மாறக்கூடியவை. மேலும் இந்த பிரபஞ்சம் சத்தியமா மித்யாவா அப்படின்னா, உண்மை இல்லை என்பதை விட சாஸ்வதமானது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளில் இருந்தும், நிகழ்வுகளில் இருந்தும், உணர்ச்சிகளில் இருந்தும், கருத்துக்களில் இருந்தும் தாண்டி 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 நம்ம போயிட்டே இருக்கணும். லெட் கோ, லெட் கோ, லெட் கோ அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது, வெளி உலக நிகழ்ச்சிகளும் நம்ம மனதின் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் நம்மளை பாதிக்கும். நான் வந்து ஞானி இல்லை, நான் வந்து முனிவன் ஆயிடல இன்னும். ஆனா இந்த ஞானம் வந்த உடனே சரி, தட்ஸ் ஓகே அப்படின்னு ஐ எம் ஏபிள் டு ஃப்ரீ மை மைண்ட். என்னோட மனதையும் என்னோட இதையும் அதுல இருந்து விடுவிச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுதான் அஷ்டவக்ர திருப்பி எல்லாம் இதுதான். நிம்மதியாயிரு, சந்தோஷமா இரு, சுகி பவ சுகி பவ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். சோ நம்மளோட வாழ்க்கையே நம்ம சுகமா இருக்கிறதுக்கு தான், நம்மளோட வாழ்க்கையே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையில அலைகளை போல வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தாண்டிட்டு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அமைதியான ஆழ்கடலின் அமைதியை நம்ம நமக்குள்ள வரப்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சோ இதுல வந்து இருக்கிறது ஒண்ணுதான். அடுத்த 18வது ஸ்லோகத்துல என்ன சொல்ற, சுத்த சைத்தன்யத்தில், அதாவது இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸில் இருப்பது, இருந்தது, இருக்க போது ஒன்றுதான். அந்த ஒண்ணுதான் நான், அதுதான் நான் என்று அறியும் பொழுது, நான் என்ற இந்த ஈகோ, எந்த ஈகோ, ஐ எம் சம்படி என்ற இந்த ஈகோ மறைந்து, அப்பதான் முதல்ல என்ன பண்ணும், ஐ எம் சம்படியில இருந்து அதுல இருந்து ஒரு மாற்றத்தை தாண்டி ஐ எம் நோபடி, தட்ஸ் ஓகே, கருத்துக்கள் மாறக்கூடியது அப்படின்னு வரும்போது சம்படியில இருந்து நம்ம நோபடிக்கு வந்தோம். இப்போ இந்த ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் இஸ் அகாதமானது. அதுல நான் வந்து நேற்று தோன்றாலே சாரி, அந்த மாதிரி அலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த கருத்துக்கள்ல இருந்து விடுபட்டு வரும்போது ஐ வில் டிரான்ஸ்கிரஸ் ஃப்ரம் ஐ எம் நோபடி டு ஐ எம் எவ்ரிபடி அப்படின்ற ஒரு நிலைக்கு போக முடியும். இத இங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் தோணித்து, இது வந்து முடியலையே, நீ சொல்றமா ஐ எம் நோபடி அப்படின்றது அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது, ஐ எம் எவ்ரிபடி அப்படின்றத வந்து என்னால அந்த யூனிபிகேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் புரியல. அதுக்கு காரணம் நான் என்ற, நான் வந்து எப்படி, நான் என்ற இந்த அகந்தை எல்லாம் விட்டுருக்குங்க. குருஜி சொல்ற மாதிரி யூ ஆர் மேட் அப் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் கால்ட் லவ். அந்த அன்பு என்ற ஒரு பொருளால் எப்படி இந்த பாட்டில் பிளாஸ்டிக்கால ஆக்கப்பட்டிருக்குதோ, இந்த டேபிள் மரத்தால் ஆக்கப்பட்டதோ, அது போல நான் அன்பு என்னும் ஒரு பொருளால் ஆக்கப்பட்டவன். அந்த அன்பு எங்க இருக்கு, நானே அன்புதான், நானே ஆனந்தம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வந்து solidiஃபை ஆயிட்டு இருக்கு. ஒரு சாலிட் cannot move from one place to another place. அதுக்கு அந்த வியாபிக்க கூடிய சக்தி அந்த சாலிடுக்கு கிடையாது. அந்த மாதிரி எனக்குள்ள இந்த அன்பு என்பது வந்து solidiஃபை ஆயிருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு. ஐஸ் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம், தண்ணியா இருந்தாதான் நான் ஊத்தி பண்ண முடியும். இந்த ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி அதுக்கு வந்து லிக்விட் ஸ்டேட்ல தான் வரும். இப்ப அது சாலிட் ஸ்டேட்ல உறைஞ்சு போய் கிடக்கு. அந்த மாதிரி எனக்குள்ள இந்த அன்பு, இந்த சகோதரத்துவம், இந்த உலகத்தை ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உறைஞ்சு போயிருக்கு. ஐ ஹாவ் டு ஹீட் இட் அப்.
எது நம்மளை ஹீட் பண்ணும்? இந்த ஞானம் தான் நமக்கு அங்க அந்த சாலிட் ஆட்டி 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 நம்ம சொல்றோம்ல, மூலாதாரத்துல இருந்து எனர்ஜி வந்து சொலிடிஃபை ஆயிருக்கும். மூச்சு பயிற்சியால அது வந்து நம்ம மேல மேல கொண்டு வரும்போது அது ஒவ்வொரு நம்ம 7 நிலைகளை பார்த்தோம்ல. மூலாதாரத்துல அர்த்த எலிமெண்டா இருக்கும், அடுத்த சுவாதிஷ்டானதுல அது லிக்விடா இருக்கும், அதுக்கப்புறமா அது எனர்ஜியா ஃபயரா இருக்கும், அப்புறமா ஏரா இருக்கும், அப்புறமா சர்வ வியாபியான ஒரு ஆகாச தத்துவமாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த என்ன எனக்குள்ள இருக்கு உறைந்து போய் இருக்கக்கூடிய இந்த ஏக்கத்துவத்தை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெடிடேஷனாலையும் இந்த ஞானத்தினாலையும் சத்குருக்களின் ஒரு உண்மை ஒரு வழிகாட்டுதலையும் அதை கொஞ்சம் கொஞ்சமா நான் இழக செய்யும் போது இட் வில் ஃப்ளோ ஃப்ரம் மீ. எப்ப ஃப்ளோ ஆகும்? நான்ன்றது ஒரு தனியா உட்கார்ந்து இருக்கிறத விட இட் வில் ஃப்ளோ. என்னோட குழந்தை என் பொண்ணை பார்த்தானா எனக்கு வந்து அன்பா இருக்கு. மை த solidified love which I was தனியான நானா இருந்தது ஒரு தாயான அப்புறமா என் பொண்ணையும் குழந்தைங்களை பார்த்து என் மனசு உருகுது. அந்த இடத்துல அன்பு ஓடுது, அன்பு அந்த குழந்தைங்களை பார்த்து ஓடுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே பக்கத்து வீட்டு பொண்ணு மேலேயே என்னோட அன்பு போறது. So now the solidified love has become a liquid. It can flow. It can flow. இதையும் நம்ம ஞானத்தாலையும் இந்த யூனிபிகேஷன் ப்ராசஸாலையும் இந்த கான்சியஸ்னை பத்தி புரிஞ்சுன்றதாலையும் பிரம்மம் என்பது என்ன என்று நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த இன்னும் லிக்விடான இருக்கக்கூடிய இந்த அன்பானது வேப்பரைஸ் ஆகும். அங்கதான் வந்து என் குழந்தை மேல எனக்கு அன்பு இருக்கு, என் குடும்பத்து மேல எனக்கு பாசம் இருக்கு என்றது அந்த பொசசிவ்னஸ் தாண்டி இட் வில் பிகம் அன் யூனிவர்சல் love, unconditional love. When you are able to understand and feel the unconditional love and the solidified consciousness would have become vaporized. Then அப்பதான் வந்து I am nobody இருந்து I am everybody என்ற ஒரு தத்துவத்தை நம்மளால உணர முடியும். புரியுதுங்களா? அதை கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க, நல்லா புரியும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது தட்ஸ் ஓகே, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னும் போது அந்த கம்பார்ட்மெண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, நான் என்பது ஒரு டப்பாக்குள்ள இருக்கேன். எப்படி சமுத்திரத்துல வந்து கம்பார்ட்மெண்ட் இல்லாததால ஒரு பக்கமான இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணிய வந்து வெறுக்கிறதோ ஏத்துக்கிறதோ கிடையாது. அப்படி அந்த மாதிரி ஒரு இந்த டப்பாக்கள் இந்த விவாகம் என்னக்கூடியதை விட்டு விலகும் போது எனக்கு எல்லாமே ஒண்ணுன்னும் போது அங்க வெறுப்பும் கிடையாது, அக்செப்டன்ஸும் கிடையாது, ஆசா பாசம் ராகத்வேஷம் எல்லாம் போயிடுன்றது 19th ஸ்லோகம். மனதின் ஆசா பாசங்கள் அடங்க அமைதி அடையும். அந்த அமைதியில் ஆனந்தமாக இரு, சந்தோஷமா இரண்டா, ஏன் நொந்து நூலாகிற அப்படின்னு அழைச்சு வைக்கிற திருப்பி திருப்பி நமக்கு சொல்ற. இதுதான் நான் இப்படிப்பட்டவன் என்றது பந்தப்படுத்தும். ஐஎம் சம்படின்றது வந்து இட் கிவ் மீ நான் என்ற ஒரு உணர்வு, அகங்காரம் மமகாரம் வந்து என்ன வந்து பந்தத்தில் ஈடுபடுத்தும். ஐ எம் நோபடி அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டானா நமக்கு வந்து அந்த பந்தங்கள் கிடையாது, ஒரே முக்தி தான், லிபரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் சொல்றது. கடைசியா என்ன சொல்ல, எல்லாத்தையும் விட்டுடுப்பா, எத்தையும் இழுத்து பிடிச்சுக்காத. மனசுக்குள்ள இழுத்து பிடிச்சிக்கிட்டு நான் என்னது என்னது அப்படின்னு லெட் கோ. குருஜி ஒரே நல்ல சொல்லிட்ட, லெட் கோ, கீப் லீவிங் இட், விடு 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 அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி 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 போகும்போதுதான் somebody to nobody, nobody to everybody என்ற அந்த உன்னதமான ஒரு நிலை புரியும் போது நமக்கு அஷ்டவக்ரகதை இப்ப வந்து நம்ம ஒரு வழியா அதை புரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இதை திருப்பி திருப்பி அந்த நிதித்தியாசம் சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போதுதான் அஷ்டவக்ரர் படிக்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான அதிர்ஷ்டம். இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இந்த குரூப்புக்கு தான் இருக்கு. இப்போ இந்த குரூப் வந்து நம்மளாம் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. ஏன்னா இத கேட்கக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய
அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில பகவான் நம்மள வச்சிருக்காரு. we should அதெல்லாம் குருதேவரோட நம்ம ஆச்சாரியர்களோட நம்ம பரம்பரையோட ஒரு அதிர்ஷ்டவசமான ஒரு பிறவியால நமக்கு இது கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதோட வந்து இந்த 15 சாப்டர் முடியறது. 16, 17, 18 வந்து எனக்கு ரொம்ப உன்னதமா இருக்கு. அது வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த பாண்டித்யம் அப்படின்றது வரல. ஐ வில் கீப் ட்ரையிங். அதை நான் இன்னும் படிச்சு படிச்சு புரிஞ்சுக்க எடுத்து அதை இந்த மாதிரி ஃப்ளூயண்டா என்னால சொல்ல முடியும் அப்படின்னும் போது நம்ம அதை திருப்பி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட அஷ்டவக்ரர் கீதை முடியறது. குருஜியும் இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. 16, 17, 18 சாப்டர் நிறைய பேர் எடுக்கல, விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை சொல்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஆகணும். அது பார்க்கலாம், இந்த ஜென்மத்துல கிடைச்சனா இன்னொரு ஸ்டார்ட். ஓகே, சோ இதோட நமக்கு முடியாது. புதன்கிழமை வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ ஹோம்ஒர்க்னு பயந்துக்காதீங்க. இவ்வளவு நாள் நம்ம கேட்டதுல உங்களுக்கு டேக் ஹோம்னு இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் ஹோம் இருக்கும். எனக்கு இது புரிஞ்சது, எனக்கு இது பிடிச்சிருந்தது, இதுல இருந்து நான் from somebody to nobody நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன். I am still somebodyயா? Have I become nobody? Is able, am I able to understand that I am everybody? இந்த ஒரு சீன்ல எவ்வளவு தூரம் உங்களால இந்த I am not the body புரியறதா, I am the consciousness புரியறதா, ஒவ்வொன்றுமே வந்து நீங்க திருப்பி திருப்பி பார்த்து, நானும் வந்து அந்த தேர்ட் பார்ட் ஆஃப் தி ரைட்டிங் வந்து நான் அனுப்பிச்சு விடுறேன். படிச்சுட்டு ஒரு 2 சென்டென்ஸ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இட் இஸ் யூ ஆர் கோயிங் டு டாக். நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை நான் வந்து எப்படின்னா, அந்த யார் யார் சைன் இன் பண்ணி அந்த இதுல வராங்களோ ஒவ்வொருத்தருக்கும் எங்க பகவத்கீதா கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஐ வில் கால் ருக்மணி, நெக்ஸ்ட் யுவர் டர்ன்னா ருக்மணி அன்மியூட் பண்ணிட்டு அவ சொல்லணும். அடுத்தது ஷைலா, நீங்க ஷைலா நான் கூப்பிடும்போது அடுத்த பாயிண்ட் ஷைலா சொல். அந்த மாதிரி ஐ வில் கிவ் சான்ஸ் ஃபார் எவ்ரிபடி டு. இல்ல எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லை, நோ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அட் ஆல். ஐயோ இவங்க எல்லாம் இவ்வளவு சொன்னாங்களே என்னால ஒண்ணும் சொல்ல முடியல அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க யோசிக்க வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? சோ இதுதான் அடுத்த வாரம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்து நீங்க நம்ம குரூப்ல போட்டதை பார்த்திருப்பீங்க. இதே சண்டே 9 o'clock அடுத்த வாரத்துல இருந்து தன்ராஜா திருக்குறள் எடுக்க போறாரு. ஏன்னா நம்ம பகவத்கீதை, அஷ்டவக்ர கீதை, அந்த கீதை எல்லாம் படிக்கணும். தவிர நம்ம வாசல்ல இருக்க திருக்குறளை வந்து நமக்கு என்னன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து தமிழ் செகண்ட் லாங்குவேஜே இருந்திருக்காம இருக்கலாம், சான்ஸ்கிரிட்ல படிச்சிருக்கலாம், ஹிந்தியில படிச்சிருக்கலாம். அதுல எல்லாம் இல்லாதது நான் சொல்லல. ஆனா தமிழ் திருமறை அப்படின்னு சொல்றது திருவள்ளுவருடைய பகவத்கீதைக்கு இணையான ஒரு இது. அது தமிழ் வந்து என்னை விட தன்ராஜ் சார் வந்து நல்ல ஃப்ளூயண்டா பேசுவாரு. சோ இதுல இந்த திருக்குறள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 9 o'clock இதே செஷன்ல திருக்குறள் எடுக்க போற தன்ராஜ் சாரோட. சோ அந்த குரூப் இந்த குரூப் வந்து இந்த லைட் ஆஃப் விஸ்டம் குரூப் அப்படியே இருக்கும். இதுல இருக்கிற மெம்பர் இஃப் யூ வாண்ட் டு லீவ் யூ கேன் லீவ். பட் இந்த குரூப்ல இருக்கிறவங்க அந்த குரூப்ல இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த குரூப் இப்படியே இருக்கட்டும். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் வி வில் ஏதோ இந்த டைம் ஏதோ நான் திருப்பி நம்ம வேற எதுனா ஆரம்பிச்சேன்னா வி வில் கண்டினியூ இன் திஸ் குரூப். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருக்குறள் குரூப்புக்கு போகணும்னா அந்த குரூப் பேரு வந்து அவங்க பதஞ்சலி யோக சூத்திரா குரூப்னு வச்சிருக்காங்க. அந்த குரூப்புக்கு எப்படி போறதுன்னா, அருண் வந்து லிங்க் போட்டிருக்காங்க. நான் அந்த லிங்கை இன்னைக்கு திருப்பி ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹேவ் லிங்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் சண்டே 9 o'clock தன்ராஜ் சாரோட சேர்க்கணும். ஓகேங்களா? ஜெய் குருதேவ். சோ எல்லாரும் ஒவ்வொரு லைன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. புதன்கிழமையில நம்ம வந்து கன்க்ளூடிங் செஷன். தேங்க்யூ.